Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சட்னி ரெசிபி. இது கார சட்னி இல்ல மிளகா சட்னின்னு சொல்லலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். நான் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். 1.5 தக்காளி, வெங்காயமும் தக்காளியும் சமமா இருக்கணும். ஒரு 6 பல்லு பூண்டு, 1.5 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கு தேவையான உப்பு, 5-6 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். வரமிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு இந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. இப்போது இந்த பெரிய வெங்காயமும் தக்காளியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு வரணுங்க. ரொம்ப சுலபமான சட்னி இது. நான் அரைச்சிட்டு வந்துட்டு நான் பார்க்கலாம். இப்போது நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். இப்போது பேன் வச்சு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து செவந்தோடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சோடனே நம்ம சட்னியை உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் சும்மா அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அது கொஞ்சம் இந்த தண்ணி சுண்டி அந்த எண்ணெயிலே கொதிக்கட்டும். அது கொஞ்சம் கொதித்து வெளியே தெரிக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது சட்னி நல்லா கொதிச்சு கெட்டியாயிருச்சுங்க. நீங்கள் சட்னி நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது அதுக்கு தண்ணி சேர்த்த வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே அது அரைக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போது நல்லா கொதிச்சு கெட்டியான உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இது ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். ஆஃபீஸ் கோயிங் உமனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.